செலுத்துகிறோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குறுதியானது 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையாக வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்திற்காக தெய்வத்தை அவர் ஸ்தோத்தரிக்கிறார். ஒன்று, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை செய்வதையே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதையே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, என்னை வெற்றி சிறக்க பண்ணின்னு சொல்லாம எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எப்பொழுதும் பிரியமல்லே அவரை அறிகிற அறிவின் வாசனையாக பிரியமல்வே தம்மை வெளிப்படுத்துகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம்னார். அப்போ இந்த உலகத்துல தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், தேவனை அறிகிற அறிவின் வாசனையாக எங்களை பிரியமானவர்களே இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் என் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையாய் மற்றவர்களுக்கு விளங்க, எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண, நீங்க அதன் வழியாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். என் தகப்பனே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆமாப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் வாசனையாக எடுத்து பயன்படுத்தி வருகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் பயன்படுத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் கிறிஸ்துவின் அறிவின் வாசனையாய் மற்றவர்களுக்கு வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு நன்றி. வெற்றி சிறந்ததற்காக நன்றி. வெற்றி சிறக்க செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் தருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.